தம்பி, இங்க ஹலால் பண்ணி தானே பண்றீங்க? ஹலால் தான். ஓனர் இந்துவா முஸ்லிமா? ஓனர் இந்து. ஹலால் செய்யப்பட்ட உணவுன்றது இவர் வெளியிலே போர்டு படிச்சுட்டு தான் உள்ள வந்து உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு தெரியுது. ஆனா முஸ்லீம்ங்க அவங்க அப்படின்னு நினைச்சுன்னு இவர் ரொம்ப இழுத்து பார்த்தவர். நீ அவங்க ஓனர் இந்துவா முஸ்லீமான்னும் போது அந்த மேனேஜர் என்ன சொல்லிடுறாரு, இந்துன்னு. இது அப்படி அங்க சேஞ்ச். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் மட்டும் கரெக்டா அங்க பாத்தீங்கன்னா தெரியும். உயிரை கொண்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து அது பாவத்துல வராதுன்னு சொல்ற மாதிரி தான் ஹலால். அப்படின்னா என்ன மன்னிச்சிரு, உணவுக்காக நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு நமாஸ் படிக்கிறவங்க அந்த வார்த்தைக்கு நான் அர்த்தத்தை இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க. இப்போ காலங்காலத்தில் ஆட்டையும் மாட்டையும் ஏதோ அறுக்கும் போது அல்லாஹ் கிட்ட வந்து வேண்டிட்டு அறுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல இன்னும் தப்பாயிடும். எதனா சம்மதம் இருக்குதா? முட்டாள்கள் அசையும் சாப்பிட்டான்னு சொன்னாரு. ஆனா இவரே உட்காந்து சாப்பிட்றாரு. கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த கூச்சமே இருக்காது. அந்த மேனேஜருக்கு மனைவி இருக்கும், இந்த மேனேஜருக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கும் அவங்க மனைவிக்கும் அவர் தான் ஹீரோ. வேலை தான் அவர் செய்கிறாங்க, உனக்கு அடிமை கிடையாது. ஆனால் அவ்வளோ கேவலமாக அந்த கூப்பிட்ட பிஹேவியர் இருக்குது பார்த்தியா? அதுதான் ஆர்எஸ்எஸ் காரனுடைய புத்தி. ஹரிஜன் அப்படிங்கிற வார்த்தையை விசிகாவினர் வந்து தவிர்க்கிறாங்க. இதை வந்து ஏன் தவிர்க்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன, ஹரிஜன் என்ற வார்த்தையில என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹரினாலே கடவுளை குறிக்குது இல்லையா, அதனாலேயே அவங்க தவிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடவுளை குறிக்குதுன்றதுக்காக கடவுள் எல்லா கடவுளும் நாங்கள் வெறுக்கிறோம். அல்லாஹ் வெறுத்துறோமா, ஜீசஸ் வெறுத்துறோமா, சிவனை வெறுத்துறோமா, முருகரை வெறுத்துறோமா, எந்த கடவுள் நாங்கள் வெறுக்கிறோம்? எங்களை மனு தர்மத்தின் மூலயமா பட்டியல மக்களா, சேரி வாழ் மக்களா, தீண்டத்தகாத மக்களா ஆக்கணும் எந்த கடவுளோ அந்த கடவுள் நாங்கள் இருக்கிறோம். ஹரிஜன் நாங்கள் இல்லையடா, நாங்கள் பட்டியலினத்தினுடைய சிங்கங்களடா அப்படிங்கிற வார்த்தையை அம்பேத்கர் சொல்லிடுறாரு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முழக்கமும் இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கும். ஹரிஜன் நாங்கள் இல்லையடா, ஆதி திராவிட சிங்கங்களடா அப்படின்னு காந்தியை பார்த்து தான் இந்த வார்த்தையை முன் வச்சாங்க. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு நீல சந்திரகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பாஜக தலைவர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் கடந்த நேர்காணல்ல வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அசைவம் சாப்பிட்றவங்க முட்டாள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவரே நேத்து அசைவம் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு நேர்காணல் வந்து கொடுக்குறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் பேராசிரியர் ராம சீனிவாசனா இல்லை முட்டாள் ராம சீனிவாசனான்றதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எந்த கட்சியிலும் இப்படி கொடுக்க மாட்டாங்க, பாஜகவில் மட்டும் கொடுப்பாங்க. இங்கே ஒரு தலைவர் ஒரு கருத்தை சொல்லுவார், அங்கே வேற ஒரு கருத்தை சொல்லுவார், அங்கே ஒரு கருத்தை சொல்லுவார். இவங்களுக்கு எப்படின்னா பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி. அது நாங்கள் சொல்லலையே, அது எங்கள் கட்சி கருத்து கிடையாது, அவர் தலைவர் கிடையாது. அப்படி தமிழிசை அக்கா என்ன சொல்கிறாங்க, இந்தி திணிப்பு எதிர்ப்பு பண்ணுவாங்க. இங்கே அண்ணாமலை என்ன சொல்லுவார், ஏன் பாஜக கொண்டு வந்த அண்ணா இருக்குதுன்னுவார். இப்படி மாற்றி 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 ஒரு மாதிரி குழப்பக்கூடிய ஒரு அரசியல் மட்டும் தான் இவங்க பண்ணுவாங்க. அந்த பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ராம சீனிவாசனோட பிஹேவியரு, அது எவ்வளோ கேடுகட்ட பிஹேவியர். அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு மேனேஜர், அவரை இவர் கூப்பிட்ட விதமே, எங்கிருந்து வர இந்த திமிரு, எங்கிருந்து வர இந்த ஆணவம்? அவர் எப்படி நினச்சிட்டாருன்னா, ஃபஸ்ட்டு ஹலால் செய்யப்பட்ட உணவுன்றது இவர் வெளியிலே போர்டு படிச்சுட்டு தான் உள்ள வந்து உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு தெரியுது. ஆனால் முஸ்லீம்ங்க அவங்க அப்படின்னு நினச்சின்னு இவர் ரொம்ப இழுத்து பார்த்தவர். நீ அவங்க ஓனர் இந்துவா முஸ்லீமான்னும் போது அந்த மேனேஜர் என்ன சொல்லிடுறாரு, இந்துன்னுறாரு. அப்படி அங்கே சேஞ்ச். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் மட்டும் கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க உள்ளே போனது நோக்கமே வந்து வேற மாதிரி வம்பை இழுத்து அங்கே ஒரு கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் உள்ளே போயிட்டு பண்ணது. ஹலால் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு இன்னும் அர்த்தம் எதில் அதில் வந்து அடங்குது? நம்ம சொல்லுவோம் இல்லையா, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னு நம்ம தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். உணவுக்காக ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து அது பாவத்தில் வராதுன்னு சொல்கிற மாதிரி தான் ஹலால். அப்படின்னா என்னை மன்னிச்சிரு, உணவுக்காக நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு நமாஸ் படிக்கிறவங்க அந்த வார்த்தைக்கு நான் அர்த்தத்தை இந்த இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க. இப்போ காலங்காலத்தில் ஆட்டையும் மாட்டையும் ஏதோ அறுக்கும் போது அல்லாஹ் கிட்ட வந்து வேண்டிட்டு அறுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் இன்னும் தப்பாயிடும். எதனா சம்மதம் இருக்குதா? முட்டாள்கள் அசையும் சாப்பிட்டான்னு சொன்னார். ஆனால் இவரே உட்காந்து சாப்பிட்றாரு. கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த கூச்சமே இருக்காது. இவங்கெல்லாம் எப்படி தான் குடும்பத்தில் போயிட்டு மனைவி குழந்தைகள்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியாது. இப்போ அந்த மேனேஜர் கூப்பிட்றாரு. அந்த மேனேஜருக்கு மனைவி இருக்கும், அந்த கேரக்டருக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கும் அவங்க மனைவிக்கும் அவர் தான் ஹீரோ. வேலை தான் அவர் செய்கிறாராங்க, உனக்கு அடிமை கிடையாது. ஆனால் அவ்வளோ கேவலமாக அந்த கூப்பிட்ட பிஹேவியர் இருக்குது பார்த்தியா? அதுதான் ஆர்எஸ்எஸ் காரனுடைய புத்தி. அதுதான் பாஜக காரன் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பரவின்னு இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு புத்தியான ஒரு விஷயம் தான் அது. இப்போ ஹலால் பண்றப்ப
தன்னுடைய கடவுளை வந்து வணங்கிட்டு நான் இந்த உயிர்வதை வந்து செய்யறேன் அப்படின்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்காக அல்லது அந்த வழிபாடுக்காக வந்து கேட்கறான்னு சொல்றேன். இதே வழிபாடு இந்து இந்து மக்களும் செய்யறாங்க இல்லையா? ஆடு வழிபடும் போது அவங்களோட கடவுளை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தானே வெட்டுறாங்க. ஆனா அது வந்து ஏற்கிறவங்க இதை ஏன் எதிர்க்கணும்? அவங்களோட நோக்கம் இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்கணும், வேற எதுவுமே கிடையாது. முதல்ல இஸ்லாமிய வெறுப்பை காமிச்சிட்டாங்கன்னா இந்துக்களை கன்சாலிடேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஃபார்முலா நார்த் இந்தியாவில் ஏற்கனவே அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. குஜராத் மாடல் அதுதான். குஜராத் மாடல்னா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், 2000 இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சது, பில்கிஸ் பானுவனுடைய கற்பை சூறையாடி அழிச்சு ஒழிச்சது, இதுதான் அவங்களோட ஃபார்முலா. அப்போ என்ன ஆகும்னா ஒரு சிறு கூட்டத்தை அச்சுறுத்தத்தின் மூலிமா பெரும்பான்மையான மக்களை வந்து ஒன்று திரட்டிடலாம். அதே ஃபார்முலா வெட்டும் வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த சந்து பொந்து கிடைக்கும், சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சாலும் இந்த இஸ்லாமிய வெறுப்பை காமிச்சிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது பெரியார் மண், இது அம்பேத்கர் மண், இது அந்த கார்ல் மார்க்ஸினுடைய மண், பண்படுத்தப்பட்ட மண் அப்படின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அந்த இந்து முன்னணி இந்த கட்சிக்காரங்க நிறைய இடத்துல போய் இந்துக்கள்கிட்ட நோட்டீஸை கொடுப்பான், முஸ்லீம்கிட்ட இந்த பொருளை வாங்காதீங்க, நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளால் அவன் தான் முன்னேற்றம் அடைகிறான், நீ இந்துக்கள்கிட்ட வாங்குங்க, இப்படி கொச்சைத்தனமாக எடுத்துன்னு கொடுப்பான். ஆனால் ஒரே ஒரு இந்துவாக இருக்கிறவங்க கூட இந்த நோட்டீஸை வாங்கி அந்த மாதிரியான வேலையை பண்ணுறது கிடையாது. நம்ம மக்கள் எல்லாத்துலேயுமே தெளிவானவர்களாக இருக்கிறான். ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத்து, இந்து முன்னணி, சங் பரிவார அமைப்புகள் மட்டும்தான் இந்த மாதிரியான குருட்டு புத்தியில் எடுத்துன்னு வந்து ஒரு மத வெறியை தூண்டுறது, வெறுப்பு அரசியலை விதைக்கிறது, இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எதிர்காலத்தில் அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கக்கூடிய மிகப்பெரிய சூனியமாக தான் மாறப்போகுது. இன்னொன்று என்ன கேட்குறாருன்னா, இதை ஹலாலா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் ஹலாலில் செஞ்சீங்க? எல்லா மக்களும் தானே வராங்க, அப்போ இந்து மக்கள் எப்படி இது சாப்பிடுவாங்கன்னு கேட்குறாங்க. இந்து மக்கள் யாரும் அந்த மாதிரி செஞ்சது சாப்பிட்றது இல்லையா அப்படின்ற ஒரு போக்கு எதுவும் இருக்கா இங்கே? எங்கம்மா இருக்குது அந்த மாதிரி? எல்லா பிரியாணி கடைன்றதே ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்கள் தான். ஃபஸ்ட்டு பிரியாணின்றதே ஈரானிய வார்த்தையிலிருந்து தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இவங்களோட நோக்கம் அது கிடையாது. நமக்கெல்லாம் எந்த அசைவம் சாப்பிடக்கூடிய எவனுக்குமே இதை ஹலாலா குலாலா எதுவும் கிடையாது. எல்லாருமே எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அதுவும் நம்ம வீட்டிலலாம் போய் வாங்கின்னு வரக்கூடிய கடைகளில் எல்லாமே அதான் சொல்கிறது, மட்டன்லேருந்து எல்லாமே சாப்பிடுவோம். இவங்களோட நோக்கம் அது கிடையாதுமா. முதல்ல வந்து இஸ்லாமிய வெறுப்பு பேசுவாங்க. ஃபஸ்ட்டு ஹலால் செய்யப்பட்ட உணவா அப்படின்வாங்க. அடுத்தது எங்கே திரும்ப வந்து நிற்பானுங்க, மாட்டுக்கறி. ஃபஸ்ட்டு வெஜிடேரியன், அப்புறம் நான் வெஜிடேரியன், அப்புறம் மாட்டுக்கறி இல்லாத நான் வெஜிடேரியன், இப்படி பிரிப்பானுங்க. அப்போது இவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா, இஸ்லாமியர், அடுத்தது பட்டியலின மக்கள், இப்படி தனியாக பிரிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள், மாட்டுக்கறி உண்ணாத இந்துக்கள் இப்படி இருப்பாங்க இல்லையா, இவங்களை கன்சாலிடேட் பண்ணி தான் இவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பட்டியலின மக்களும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் மிக தெளிவாக இருக்கிறோன்றது ராம சீனிவாசன் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். சார், ராம ஸ்ரீனிவாசன் அவர்களை நேர்காணல் பண்ணுறப்ப அந்த நெறியாளர் வந்து கேட்குறாங்க, ஹரிஜன் அப்படிங்கிற வார்த்தையை விசிகாவினர் வந்து தவிர்க்கிறாங்க, இதை வந்து ஏன் தவிர்க்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன, ஹரிஜன் என்ற வார்த்தையில என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹரினாலே கடவுளை குறிக்குது இல்லையா, அதனாலேயே அவங்க தவிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? கடவுளை குறிக்குதுன்றதுக்காக கடவுள் எல்லா கடவுளும் நாங்கள் வெறுக்கிறோம். அல்லாஹ் வெறுத்துறோமா, ஜீசஸ் வெறுத்துறோமா, சிவனை வெறுத்துறோமா, முருகரை வெறுத்துறோமா, எந்த கடவுள் நாங்கள் வெறுக்கிறோம்? எங்களை மனு தர்மத்தின் மூலயமா பட்டியலின மக்களா, சேரி வாழ் மக்களா, தீண்டத்தக்காத மக்களா ஆக்கணும் எந்த கடவுளோ அந்த கடவுள் நாங்கள் வெறுக்கிறோம். அப்போ அவங்க வச்ச பேர் என்ன எங்களுக்கு? ஹரிஜன். ஹரி யாரு? விஷ்ணு, வைணவ கடவுள், மகாத்மா காந்தியினுடைய கடவுள் அவர். அப்போ கடவுளுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது எங்களை சிவனுடைய குழந்தைகள்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு சொல்கிறதுக்கு மனசு வருமா? முருகருடைய குழந்தைகள்னு சொல்லு, அங்காள பரமேஸ்வருடைய குழந்தைகள்னு சொல்லு, அவங்களுக்கு மனசு வராது. அவர் சொல்கிறக்கூடிய அர்த்தம் எப்படின்னா, வைணவ கடவுள் அவங்க வணங்கக்கூடிய கடவுளுடைய குழந்தைகள், அனாதை குழந்தைகள்ன்றதுக்கு பதிலாக கடவுளின் குழந்தைகள் சொல்கிறது. இதுக்கு அம்பேத்கர் அப்போவே அவருக்கு மிகப்பெரிய கவுண்டர் கொடுத்துறாரு. ஹரிஜன் நாங்கள் இல்லையடா, நாங்கள் பட்டியலினத்தினுடைய சிங்கங்களடா அப்படிங்கிற வார்த்தையை அம்பேத்கர் சொல்லிடுறாரு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முழக்கமும் இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கும். ஹரிஜன் நாங்கள் இல்லையடா, ஆதி திராவிட சிங்கங்களடா அப்படின்னு காந்தியை பார்த்து தான் இந்த வார்த்தையை முன் வச்சாங்க. அப்போது இவங்களோட நோக்கம் எல்லாமே எங்கன்னா, இஸ்லாமியர் வெறுப்புன்றது ஒரு பக்கம், ஒட்டுமொத்தமாக பட்டியலினத்தவர் தான் வர்ணங்களை எதிர்த்தவங்க. சாதின்ற அந்த வர்ணம் இருக்குது இல்லையா, அந்த வர்ண தர்மத்தை எதிர்த்தவங்க தான்
இன்னைக்கு பட்டியலின மக்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க பேர் வந்து அவர்ணர்கள். வர்ணத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே போனான் பார்த்தியா சாதி இந்து, அவன் தான் இன்னைக்கு பிசி எம்பிசியாக இருக்கிறான் இல்லையா, இவன் தான் சாதி இந்துக்கள். அவங்க சொல்கிற அந்த எஜமானர்கள் சொன்ன மனு தர்மத்தை ஏற்றுக்குன்னு சரி சாமி நான் அவங்க கூட இருந்துடுறோம், எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துக்கினவன் உயர் ஜாதி. உன் ஜாதி கட்டமைப்புக்குள்ளே நான் வரமாட்டேன்டா அப்படின்னு அவனை எதிர்த்து வெளியில் வந்தவன் பேர் தான் அவர்ணர்கள். சாதி அற்றவர்கள், மதம் அற்றவர்கள், அவங்க தான் இன்னைக்கு பட்டியலின மக்கள். இந்த பட்டியலின மக்களை பார்த்தா இவங்க ஹரிஜன் அப்படின்னு பேர் வைக்கிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் காரனுக்கு தெரியும், பிஜேபி காரனுக்கு தெரியும், மனு தர்மத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய அத்தனை பார்ப்பனியவாதிகளுக்கும் தெரியும், என்னைக்கு இருந்தாலுமே பட்டியலின மக்கள் தான் ஒட்டுமொத்த மனு தர்மத்தினுடைய சாம்ராஜ்யத்துக்கே எதிரி. அதனால தான் அம்பேத்கர் ஒரே ஒரு மனிதர் இந்த பட்டியலினத்திலிருந்து தோன்றி ஒட்டுமொத்த மனு தர்மத்தையும் ஒழிச்சிட்டு இந்திய அரசியல் சாசனத்தை கையில் கொடுத்துட்டு போனார். அவன் பயம் கரெக்டாக முடிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கர் எப்படியாவது அழிச்சு ஒழிச்சிடணும், அரசியல் சாசனத்தை அழிச்சு ஒழிச்சிடணும், அப்போ தான் மனு தர்மத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாபெரும் செயல் திட்டத்தை தான் முன் வச்சு அவங்க இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்ணின்னு வராங்க. இதனுடைய எண்டிங் எங்கடா போய் நிற்கும்னா அங்கே தான் போய் நிற்கும். நம்மளோட அரசியல் சாசனம் மனு தர்மமாக மாறக்கூடியது தான். அதுக்குடைய முன்னெடுப்பு தான் இஸ்லாமிய வெறுப்பு, ஹலால், புதிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு, இது எல்லாத்தினுடைய ஃபைனல் டச் எங்கடா போய் நிற்கும்னா இந்திய அரசியல் சாசனத்துக்கு பதிலாக மனு தர்ம அரசியல். இப்போ விசிகாவை மட்டும் குறிப்பிட்டு கேட்பதற்கான காரணம் என்ன? ஹரிஜன்ற வார்த்தையை வந்து நீங்கள் வந்து வெறுக்கிறீங்க அல்லது தவிர்க்கிறீங்க? விசிகாவில் வந்து ஒவ்வொரு தொண்டர்களுமே வந்து எழுச்சி தமிழரால் அணுவணுவாக கொள்கை ரீதியாக வளர்க்கப்பட்டவன். இவனை எந்த ரூபத்தில் நீ போய் கேட்டாலுமே மகாத்மா காந்தியினுடைய சீடர்களுக்கும் பாடம் எடுப்பான், ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் பாடம் எடுப்பான், எல்லாருக்குமே இவன் பாடம் எடுப்பான். அந்த அளவுக்கு எங்கள் தலைவர் வந்து ஒவ்வொருத்தரையும் தெளிவாக வளர்த்து எடுத்திருக்கிறார். இங்கே ஹரியும் யாரு, ஹரன் யாரு, ஹரியும் ஹரனும் ஒன்று, தெரியாதவன் வாயில மண்ணு, இந்த பழமொழியெல்லாம் யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்ற எல்லா வரலாறும் தெரியும். அடுத்த ஒரு முறை எப்படின்னா ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம ரிலாக்ஸாக ஃப்ரீயாக பேசலாம். இப்போ கொள்கை ரீதியாக ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 100%. கொள்கையை தவிர எங்களுக்கு வேற தேர்தல் அரசியல் ரெண்டாவது தான். நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடலாம், நாளைக்கு பிரதமர் ஆயிடலாம், இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராசஸ் கிடையாது. எங்களுடைய இது 100க்கு 100% கொள்கை ரீதியான அரசியல். பாஜக, ஆர்எஸ்எஸ் எந்த ரூபத்தில் வந்தாலுமே நாங்கள் அதை முழுமையாக எதிர்க்கிறது தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடிப்படை நோக்கம். எங்களை வெறுக்கக்கூடிய அல்லது எங்கள் மேலே பழி சுமத்தக்கூடிய எம்பிசி மக்களாக இருக்கட்டும், சாதி இந்துக்கள் மக்களாக இருக்கட்டும், அவங்கள கூட நாங்கள் வந்து ஒரு விக்டிமாக தான் பார்க்குறோம். இன்னும் இவங்க பக்குவப்படாமல் இருக்கிறாங்களே, இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சி, பிஜேபியினுடைய சூழ்ச்சி வந்து இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த பார்வையில் தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அவங்க எங்களை எதிரியாக பார்ப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இப்போ அப்படியே நல்லா ஒன்று கூடி வருது. இன்றைக்கி நிறைய பசங்க வந்து படிச்சுட்டு எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுமே எங்கள் தலைவர் வந்து இன்றைக்கி போற்றி புகழக்கூடிய அளவுக்கு, கொண்டாடக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருமே உருவாயின்னு வந்துட்டுருக்குறாங்க. அது வரைக்கும் நல்ல வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ஓகே சார், இவ்வளவு நேரம் நீர்த்திரையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றிம்மா.